எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து வெறும் 13 வயசாகிற இந்த சிறுவன் பேர் தான் முகமது அக்ராம். இந்த பையனை எங்கள் நாட்டுடைய குடிமகனாக நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்படி என்ன இந்த சிறுவன் பண்ணுனா அப்படின்றத பார்க்கலாம். இவனுக்கு 400 லாங்குவேஜில் எழுதவும் அதை படிக்கவும் தெரியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் 60 லாங்குவேஜில் ஃபாஸ்ட்டாக டைப் ரைட்டிங்கும் பண்ணுவான். 46 லாங்குவேஜில் சரளமாக பேசவும் செய்வான். இது வரைக்கும் இவன் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் மல்டி லாங்குவேஜ் டைப்பிஸ்ட்ன்ற அவார்டையும் ஜெர்மனில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோடைய டைட்டில் வின்னர்னு பல சாதனைகளை பண்ணியிருக்கான். ஆஸ்திரியாவில் இருக்கிற வியனா சர்வதேச பள்ளி நீங்கள் உங்களுடைய பையனை இங்கே படிக்க வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கு ஆகக்கூடிய மொத்த செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லி அந்த நாடு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு போட்டியில் குரானில் இருக்கக்கூடிய முதல் அத்தியாயத்தை 180 லாங்குவேஜில் டைப் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் 6 மணி நேரத்தில். அதனால் நீங்கள் இந்த நாட்டில் 10 வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம், அதுக்கு நாங்கள் குடியுரிமை தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசு சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த சிறுவனை நாங்கள் எங்களுடைய சிட்டிசனா எங்கள் நாட்டுடைய சிட்டிசனா ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த பையன் யார் எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாது. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், இவனுடைய திறமை இந்தியாவில் இங்கே தான் இவனுடைய திறமை பயன்படணும் அப்படின்னு சொல்லி 157 ஸ்கூலில் போயிட்டு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமைசாலிகள் இருந்தும் அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கான நிறைய சிஸ்டம் இங்கே இல்லை. எல்லாத்துலேயுமே அரசியல்னு போனால் நம்ம நாட்டை வச்சு மற்ற நாடுகள் வளர்ந்தது தான் அதிகமே தவிர நம்ம நாட்டு திறமைசாலிகளை வச்சு நம்ம நாடு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த பையனை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க.